வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். நிறைய பேர் இன்னைக்கு ஒரே ஒரு டிப்ஸ், ப்ரெக்னென்சி டிப்ஸு நீங்கள் சிம்பிளாக சொல்லணும். நிறைய பேர் என்கிட்ட ப்ரொலாக்டின் கூட இருக்குது மேம், நான் எப்படி உடனே ப்ரொலாக்டின் சரி பண்ணுறது? ஏன்னா டிடி நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ரொலாக்டின் இருக்கவங்க எல்லாருக்கும் குழந்தை கன்சீவ் ஆக முடியல, ஆனால் ப்ரொலாக்டின் நம்ம மருந்து கொடுத்து கன்சீவ் ஆகும். வீட்டிலே இருக்கணும். ஒரு டிப்ஸு நாங்கள் ரெகுலராக செஞ்சு பார்க்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்தால் ப்ரொலாக்டின் நார்மலாக இருக்கணும். எப்படி தைராய்டுக்கு வந்து நீங்கள் தைராய்டு வடை, அப்புறம் தைராய்டுக்கு எப்படி நீங்கள் மல்லி விதை சொல்லி கொடுத்தீங்களோ, மல்லி தண்ணியில் வந்துட்டு நைட்டே ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஊற வச்சுட்டு மறுநாள் காலம் தண்ணியை கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் தண்ணி வடிகட்டி குடிச்சா ஹைப்போ தைராய்டு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும்னு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப வைரலான டிப்ஸ் அது. அந்த மாதிரி ப்ரொலாக்டினுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், சிம்பிளான டிப்ஸ் வந்துட்டு ஓமம். ரெகுலராக 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் ஓமம் வந்துட்டு நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு 1/2 டம்ளரை வந்தோடனே அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா போதும். காலை வெறும் வயிற்றில் ஒரு 1 மந்த் கழிச்சு ப்ரொலாக்டின் செக் பண்ணி பாருங்கள், ப்ரொலாக்டின் நார்மலாக இருக்கும். ஸோ குழந்தை இல்லை, ப்ரொலாக்டின் கூட இருக்கிறதா தான் குழந்தை இல்லைன்னு சொல்கிற எல்லாருமே இந்த டிப்ஸ் செஞ்சாலே நீங்கள் நேச்சுரலாக மாசமாயிருவீங்க. இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கிற 5 பெட்டிக்குள்ளே தேடுங்க, என்ன சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலான்னு. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி உங்களால் சரி பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர் போய் பாருங்கள். லவ் யூ ஆல். நன்றி.